தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. கடைக்கோடி மனிதருக்கும் நல்வாழ்வு. 5000 ஏரி குளங்கள் புனரமைப்பிற்காக ரூபாய் 500 கோடி ஒதுக்கீடு. மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய அமைச்சர் சுத்தமானவராக இருக்கணும். அதிகாரத்தை இருப்பவர் தவறு செய்தால் அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும் அப்படின்லாம் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதற்கு முன்பு பெரியசாமி விடுவித்ததை செல்லாதுன்னு நடந்த விசாரணையில் நீதிமன்றம் சொன்ன வார்த்தை, நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் சொன்ன வார்த்தை, அதிகாரத்தில் இருப்பவர்கள் ரொம்ப கை சுத்தமாக இருக்கணும், ஒருவேளை அவர்கள் தவறு செய்தால் அவர்களையும் தண்டிக்கும் நீதிமன்றம் அப்படிங்கிறதையும் மக்களுக்கு சொல்லணும்னு. அந்த மாதிரியான ஒரு பிம்ப கட்டமைப்பு திமுகவுக்கு தொடர்ந்து அரசியல் ரீதியான ஒரு பலவீனத்தை ஏற்படுத்திடாதா? அனைவருக்கும் வணக்கம். நீதிமன்றங்கிற கட்டமைப்புக்குள்ள கீழமை நீதிமன்றங்கள் வருமா வராதாங்கிற கேள்வி இங்க இருக்கு. மாண்புமிகு நீதியரசர், உயர்நீதிமன்றத்தை நீதியரசருக்கு ஒரு தீர்ப்புரை கொடுத்திருக்காரு. அந்த தீர்ப்பை மாண்புமிகு அமைச்சர் பெரியசாமி அவர்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்வார், அது வேற. ஆனா அரசியல்வாதிகளாவே ஊழல் செய்யறாங்க என்று ஒரு பின்பத்தை கட்டமைக்கிற வேலையை அது யார் செய்தாலும் அரசியல்வாதியாக பதில் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏன்னா மக்கள் மன்றத்துல போய் வாக்கு கேட்டு மக்களுக்கு பதில் சொல்லி மக்களை நேரடியாக அன்றாட சந்தித்து அதை எதிர்கொள்கிறவர்கள் நாங்கள் தான். நியமன பதவியில் இருப்பவர்கள் யாரும் அது மக்களை எதிர்கொள்வதில்லை. அது ஹானரபிள் போஸ்ட், ஹானரி போஸ்ட். அப்போ அவர்கள் சொல்கிற கருத்துக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும், அவர்கள் சொல்கிற உத்தரவு கட்டுப்பட வேண்டும் என்பது நாட்டுடைய அரசமைப்பு சட்டம். ஆனால் அதே நடைமுறை சட்டங்கள் அரசமைப்பு சட்டமும் எந்த வழக்கையும் எப்போதும் முடித்து வைப்பதற்கு ஸ்டேட் வர்சஸ் ஸ்டேட் என்று பெரும் மரியாதைக்குரிய முன்னாள் நீதியரசர் ஐயா சொன்னாங்க. எந்த வழக்கையும் முடித்து வைப்பதற்கு அரசுக்கு, மக்கள் தந்திருக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் இருக்கு என்பதையும் இங்க மறந்துட வேணாம். நீங்க கேட்ட கேள்விக்குள்ள வர்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை கொள்கை ரீதியாக மக்கள் மன்றத்தை வீழ்த்த முடியாதவர்கள் அவதூறாக வீழ்த்தி விடலாம் என்று இப்போது பல ஏஜென்சிகள் வேலை செய்கிறது. அதை நாங்க உறுதியா எதிர்கொண்டுக்குவோம், அது எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா எங்களுக்கு அந்த நீங்க அப்படி அவதூறுகள் வருவதும் அதை மக்கள் மன்றத்தை வீழ்த்துவதும் ஒன்றும் எளிதல்ல. இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த பர்டிகுலர் கேசஸ்ல ஏற்கனவே மாண்புமிகு அமைச்சர் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருக்காரு ஒழிய கட்ட பஞ்சாயத்திலேயோ இல்ல நீதிமன்றத்துக்கு வெளியே விடுவிக்கப்படலைங்கிறதை நான் கருத்துக்கொள்ள விரும்புறேன். அதுவும் நீதிமன்றம் தான். அங்கு இருப்பவர்களும் தேர்வு எழுதி நீதிபதிகளாக வந்தவர்கள் தான், நியமன பதவியில் கூட வந்தவர்கள் இல்லை. தேர்வு எழுதி நீதிபதிகளாக வந்தவர்கள் அவங்களும். அதை மீண்டும் அது கீழமை நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறது. வழக்கால் அங்கு எதிர்கொள்வோம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னன்னா, குறிப்பா உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதியரசர் உட்பட பல பேர் பல இடங்கள்ல பேசிய விஷயங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இங்க பல பேர் பல சொல்லியிருக்காங்க. அரசு எந்திரங்களா இருக்கக்கூடிய இடி போன்ற, இல்ல என்ன சொல்ல போனால் தன்னாட்சி பெற்ற நிறுவனங்கள் ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுகிறது என்ற குற்றச்சாட்டை திராவிட முன்னேற்ற தொடர்ந்து வைக்குது. இதை மக்கள் மன்றத்தில் அப்ப அம்பலப்படுத்த வேண்டிய வேலையும் பிரச்சாரம் செய்ய வேண்டிய வேலையும் எங்களிடம் இருக்கிறது. இந்த வழக்கில் அந்த விமர்சனம் தான் லஞ்ச ஒழிப்புத்துறை மேலையுமே இருக்கு. தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு வழக்கை நடத்துது, திமுக ஆட்சி பொறுப்புல இருக்கு. வழக்கு நடத்தப்படுறது திமுக காலத்துல அமைச்சராக இருந்தவர், அவர் மேல அந்த வழக்கு நடக்குது. அவர் இப்போதும் அமைச்சராக இருக்கிறார். அதனால லஞ்ச ஒழிப்புத்துறை இதை ஒரு எளிதா கையாளுறாங்க. அந்த வழக்கை இதை நீர்த்து போக செய்கிறார்கள்ன்ற அந்த பார்வையிலிருந்து தான் இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் அணுகுது. நீங்கள் முறைப்படி இது ஒரு வழக்காக நடத்துங்கள், இல்லை இன்னும் எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, எதிர்கட்சிக்கு எதிராக ஒரு வழக்கை எப்படி நடத்துவீர்களோ, தப்பு செஞ்சிருந்தா தண்டனை வாங்கி கொடுக்குற ஒரு முனைப்போடு செயல்படுவீர்களோ அந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டிருக்கணும். கீழமை நீதிமன்றமும் செயல்பட்டிருக்கணும், அது கேள்வி கேட்டிருக்கணும், ஆளுநர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்க அறிவுறுத்தி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு நீதிபதி. ஆளுநர் பர்மிஷனுங்கிறது நாட்டிய ஆளுநர், அவர் கவர்னருடைய இண்டிவிஜுவல் பவர் உள்ளது. அது அட்வைசரி ஆஃப் மினிஸ்டர்ஸ் கட்டுப்பட்டது என்பதை மட்டும் நாங்கள் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த அரசியல் சட்டம் அப்படித்தான் சொல்லியிருக்கிறது. ஆளுநர்களுக்கு சட்டம் செய்வதற்கு உரிமை இல்லை. ஆளுநர்கள் அரசமைப்பு சட்டத்தால் ஏற்ற அரசமைப்பு சட்டத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சரவை கட்டுப்பட்டதான ஒழிய ஆளுநர் என்பது தனிப்பட்ட அதிகாரம் இல்லை என்பதை சொல்ல விரும்புகிறேன். மாண்புமிகு நீதியரசருடைய அந்த உத்தரவு எதன்பால் வழங்கப்பட்டது என்பது அவருடைய சுய கருத்து, நீதிமன்றத்துடைய கருத்து. அது கீழமை நீதிமன்றத்தில் நாங்கள் இது பண்ணிக்குவோம். எங்களை பொறுத்தளவில் இங்க இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை சரியாக செயல்பட்டதா இல்லையா என்றால் கீழமை நீதிமன்றம் இந்த கேள்வியை கேட்டிருக்க வேண்டும். கீழமை நீதிமன்றம் தான் விடுதலை செய்தது, விடுவித்தது. விடுதலைங்கிற வார்த்தையை கூட, விடுதலை செய்யலைங்கிற வார்த்தையை கூட அவங்க சொன்னாங்க. விடுவித்தது என்பதை நான் இங்கே நான் பணிபுரிந்து தெரிவிச்சுக்கிறேன். அதே கீழமை நீதிமன்றத்தில் மீண்டும் ட்ரையல் எடுத்ததுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம்.
அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அரசு வீட்டை முறைகேடாக ஒதுக்கினார் திரு ஐ பெரியசாமி அப்படின்ற அடிப்படையில் தொடுக்கப்பட்ட வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். அது செல்லாதுன்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. மீண்டும் வழக்கை நாள்தோறும் விசாரித்து ஜூலைக்குள்ள விசாரணையை முடிக்கணும் அப்படின்னு கீழமை நீதிமன்றக்கும் உத்தரவு பிறப்பித்திருக்கு. தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. கடைக்கோடி மனிதருக்கும் நல்வாழ்வு. 5000 ஏரி குளங்கள் புனரமைப்பிற்காக ரூபாய் 500 கோடி ஒதுக்கீடு.